Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா ஓணம் ஸ்பெஷலான பால் பாயசம் கேரளா ஸ்டைல்ல பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா கேரளா ஸ்டைல்ல பால் பாயசம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பண்றதுக்கு ஒரு அரை கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கங்க. உங்ககிட்ட பச்சரிசி இல்லைன்னா அதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸோ அல்லது புழுங்கல் அரிசியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பெட்டர் ஃப்ளேவருக்கு பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடையில் உங்களுக்கு பாயாசம் ரைஸ்னே கிடைக்கும். அந்த அரிசி இருந்தாலும் அதில் ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை ஒரு 2-3 தண்ணியில் கழுவி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பாயாசம் ரெடி பண்ணலாம். எப்படி ரைஸ் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த பாயசத்துக்கு நான் 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நமக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிச்சா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட வரும். உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கலன்னா நீங்க சாதாரணமான பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் பண்றதுக்கு நான் ஒரு 5 லிட்டர் அளவு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கர் என்னைக்கு பெரிய சைஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பால் பொங்கி வந்தா கூட வெளியே வராது. சின்ன சைஸ் குக்கர் யூஸ் பண்ணும்போது நமக்கு பால் பொங்கி வரும்போது வெளியே வந்துடும். இனி இந்த குக்கர்ல அந்த 1 லிட்டர் பாலையும் ஊற்றலாம். இந்த ஃபுல் க்ரீம் மில்க்னால ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றலாம். இனி இந்த குக்கரை எடுத்து ஸ்டவ்ல வச்சு இந்த பாலை லைட்டா கொதிக்க விடலாம். பால் லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்ச பச்சரிசியில உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த பால்ல போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு கப் அளவு சீனி. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால்ல சீனி கரையிறது வரை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு போடலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டா போதும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. இனி குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இந்த பாயசத்துல உள்ள ரைஸ்லாம் நல்லா குக் ஆகுறது வரை ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் வரை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 25 நிமிஷம் ஆகியிருக்கு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதில் உள்ள ஏர் எல்லாம் போன அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஆவிலாம் போயாச்சு. இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் நல்லா குக் ஆகியிருக்கு. உங்களுக்கு இந்த ரைஸ் இப்படி முழுசா இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை பால்ல போட்டு கொதிக்க வைங்க. அப்போ நல்லா குழைவா வந்துடும். இப்போ லாஸ்டா பாயசத்துல போடுறதுக்கு முந்திரி கிஸ்மிஸை நெய்யில வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடலாம். நெய் மெல்ட் ஆனதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. இப்போ இதுல ஒரு 10-15 முந்திரி பருப்பை போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே இப்படி பொடியா கட் பண்ணி வச்ச தேங்காய், இந்த கோகனட்டை ஆட் பண்ணலாம்.
லைட்டாக வந்து அது கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த தேங்காய் முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் ஒரு 10-15 கிஸ்மிஸ் பழத்தை போட்டு கூடவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த கிஸ்மிஸ் பழம் லைட்டாக வந்து பலூன் மாதிரி உப்பி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாயசத்துக்கு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பாயசத்தில் நம்ம குக் பண்ண ரைஸ் வந்து கெட்டியாக இருக்கிறது மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்பூன் வச்சு இப்படி வந்து லைட்டாக மசிச்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணதுனால நமக்கு நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட வந்திருக்கு. நீங்கள் சாதாரணமான பேக்கெட் பால் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வேணும்னா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ போடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான பால் பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஓணத்துக்கு நீங்களும் இந்த பால் பாயசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஓணம் திருநாளை வீட்டில் உள்ள எல்லாரோட நல்ல ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.